ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தர்பூசணி ஜூஸ் தான் செய்ய போகிறோம். இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக வெயிலுக்கு ஏற்ற ட்ரிங்க் வாட்டர்மெலன் ஜூஸ்னே சொல்லலாம். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜியை கொடுக்கும், பாடியும் நல்லா ஹைட்ரேட்டடாக நமக்கு வச்சுக்கும். ஹீமோகுளோபின் அப்புறம் டைஜஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜூஸை நம்ம எப்படி செய்யலாம், இன்னொரு ஹெல்த்தி ட்ரிங்காக நம்ம இன்றைக்கி இதை மாற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் செஞ்ச உடனே காலியாகிடும். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தர்பூசணி பழத்தில் இருக்கிற இந்த சீட்ஸு, இந்த கருப்பாக இருக்கிற இந்த கொட்டையெல்லாம் நம்ம தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒயிட் கலரில் சின்ன சின்னதாக இருக்கும். இதை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கருப்பாக இருக்கிறத மட்டும் நம்ம தனியாக இந்தமாரி எடுத்து வச்சாச்சு. வெயில் காலத்தில் இன்டைஜஷன் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவிர்க்க நம்ம ஜீரண சக்தியை அதிகரிக்க இந்த இஞ்சியை தோல் சீவி இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம தர்பூசணியோடு சேர்த்து அரைச்சி ஜூஸ் போடுறச்சே நமக்கு ஃப்ளேவரும் இருக்கும், ரெண்டாவது நமக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோலை சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இப்போ நல்லா இதை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு ஜூஸோ இல்லைன்னா நம்ம பொரியலோ செஞ்சு கொடுத்தா யாரும் சாப்பிட்றது கிடையாது. ஸோ ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பீட்ரூட் ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக நம்ம நல்லா திருவிட்டு இந்த வாட்டர் மெலனோட சேர்த்து செய்கிறச்சே யாருமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம பீட்ரூட் சேர்த்துருக்கோங்கிறது. நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ இது கூட நான் இந்த பரங்கி விதை பம்கின் சீட்ஸை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதை இது இடிகளில் போட்டு நான் இடித்து வச்சுக்கிறேன். இது இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இஞ்சியை நம்ம நல்லா இந்தமாரி தட்டி எடுத்துடுவோம். அதையும் இப்போ நம்ம இந்த கிளாஸ் என்னென்னா ஒரு மேஜிக் கிளாஸ்னே சொல்லலாம். அது என்னங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஃப்ரீசருக்குள்ளே நான் வச்சுடுறேன். இப்போது ஜூஸரில் நம்ம எடுத்து வச்ச இந்த வாட்டர் மெலன் அப்புறம் இஞ்சி பீட்ரூட் எல்லாம் போட்டாச்சு. இது கூட சோம்பையும் சேர்த்துக்கலாம். இதுவும் நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்தமாரி நம்ம விதையெல்லாம் எடுத்து நம்ம தர்பூசணியை அரைக்கிறச்சே நம்ம வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் தேவையான நான் தண்ணியை விட்டு கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெயில் காலத்தில் பித்தம் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு தலைவலி ஏற்படும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த எலுமிச்சை சாறையும் இந்த ஜூஸோடு சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையான ஜூஸ் இது. இப்போ நான் ஃப்ரீசரில் வச்ச இந்த மேஜிக் கிளாஸை நான் எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். அப்படியே பிங்க் கலரில் மாறியாச்சு. இந்த டம்ளர் டிமார்ட்டில் தான் நான் வாங்கினேன். ஐஸ் க்யூப் போடாமல் சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்ச உடனே காலியாகிடும். நம்ம வெளியில் ட்ரிங்க் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே இந்தமாரி செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் இந்த பொடிச்ச பம்கின் சீட்ஸ் இது மேலே போட்டு சாப்பிட்றச்சே ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு வாயில் அகப்படுறச்சே ஐஸ் க்யூப்ஸையும் போட்டாச்சு. அருமையான ஜூஸ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.